தேர்வு தேதிகள், அப்புறம் இந்த தயாரிப்புக்கு இருக்கிற ரொம்ப குறைவான டைம், ஜெயிக்கிறதுக்கான சில உத்திகள்னு நிறையவே பேசியிருக்காங்க. ஆமா. இந்த உரையாடலோட நோக்கமே அந்த வீடியோல இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாம் பிரிச்செடுத்து உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வையை கொடுக்கிறது தான். சரி. குறிப்பா இந்த வெறும் 20 நாள்ல எப்படி தயாராகிறது, யாருக்கு இது சாதகமா இருக்கும், பெண் தேர்வர்களுக்கான அந்த வெற்றி ஃபார்முலா என்ன, இதையெல்லாம் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல எல்லா தேர்வர்களோட மனசுலயும் இருக்கிற அந்த முதல் கேள்விக்கே வருவோம். தேதிகள். ஆமா, தேதிகள் தான் இப்போதைய ஹாட் டாபிக். உடல் தகுதி தேர்வு ஜனவரி 22ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 2 வரைக்கும் நடக்கும்னு உறுதியான தகவல் வந்திருக்கு. அது நடுவுல வருது. அப்போ போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் பாதுகாப்பு பணிக்கு போயிடுவாங்க. அதனால தேர்வு தள்ளி போகுமான்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு. இது நியாயமான ஒரு கேள்விதானே? கண்டிப்பா நியாயமான சந்தேகம்தான். ஆனா அந்த வீடியோல இதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தையே தராங்க. அப்படியா? என்ன சொல்றாங்க? நாம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உடல் தகுதி தேர்வுல முதல் கட்டம், அதாவது அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குல்ல. ஆமா, ஓட்டப்பந்தயம். ஆமா, ஆண்களுக்கு 1500 மீட்டர், பெண்களுக்கு 400 மீட்டர். இது ஒரே ஒரு நாள் தான் நடக்கும். ஓ, அப்போ எல்லாருமே 10 நாளும் தேர்வு மையத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. கரெக்டா சொன்னீங்க. அதுதான் இங்க பாயிண்டே. முதல் நாள் மட்டும்தான் முக்கியமான கட்டம். ஆமா, ஜான்வரி 22லிருந்து பிப்ரவரி 2 வரைக்கும் 10 நாட்கள் அவகாசம் இருக்கு. இதுல ஜான் 26 குடியரசு தினத்தை ஒரு நாள் ஒதுக்கிட்டா கூட மீதி நாட்கள்ல இந்த தகுதி தேர்வு ரொம்ப சுலபமா நடத்திடலாம். புரியுது. அதனால அந்த வீடியோவோட வாதம் என்னன்னா, தேதிகள் மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. இது தேர்வர்களுக்கு மறைமுகமா சொல்ற செய்தி. இந்த மாதிரி வதந்திகளை நம்பி உங்க நேரத்தை வீணாக்காதீங்க, பயிற்சியில கவனம் வைங்க என்பதுதான். அப்போ தேதிகள் மாறாதுன்னு நாம உறுதியா சொல்லிடலாம். ஆனா அந்த உறுதிதான் இப்போ பலருக்கு பெரிய பதற்றத்தையும் கொடுக்குது. உண்மைதான். வெறும் 20லேருந்து 22 நாள்ல எப்படி தயாராவது? அந்த வீடியோ இது ஒரு நீயா நானா போட்டி மாதிரி வர்ணிக்குது. அது ரொம்ப பொருத்தமா இருக்கு இல்லையா? நிச்சயமா. அந்த நீயா நானான்ற வார்த்தை ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. ஒரு விதமான அதிர்ச்சி வைத்தியம் மாதிரி இருக்கு இந்த திடீர் அறிவிப்பு. ஆமா, இந்த குறுகிய கால அவகாசத்தை நாம 2 பக்கமும் பார்க்கணும். அந்த வீடியோல சொல்ற மாதிரி இதுல பெரிய சாதகமும் இருக்கு, பாதகமும் இருக்கு. அதே அளவுக்கு பாதகமும் இருக்கு. முதல்ல சாதகமான விஷயத்த பாப்போமே. இந்த தேர்வு முறை மிக மிக வேகமா நடக்கும். அது எப்படி? எல்லாம் திட்டமிட்டபடி நடந்தா பிப்ரவரியில தேர்வு முடியுது. மார்ச் மாசத்துக்குள்ள உங்க கையில பணி நியமன ஆணை, அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்க வாய்ப்பிருக்கு. 90 நாட்கள்ல ஒரு அரசு வேலையா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, பலரோட வாழ்க்கையே மாத்தக்கூடிய வேகம் இது. இதுக்கு பின்னாடி ஒரு நிர்வாக காரணமும் இருக்கலான்னு அந்த வீடியோல ஒரு கோணத்தை சொல்றாங்க. என்ன காரணமா இருக்கும்? வரப்போற பட்ஜெட் கூட்டத்தொடர்ல அரசாங்கம் புதிய காலி பணியிடங்களை அறிவிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே அறிவிச்சு இந்த நியமனங்களை வேகமா முடிச்சுட்டா. ஓ, நிர்வாக ரீதியா ஒரு தெளிவு கிடைக்கும். ஆமா, நாங்க சொன்னதை வேகமா செஞ்சு முடிச்சிட்டோம்னு சொல்றதுக்கும் இது உதவும். இது ஒரு விதத்துல தேர்வர்களுக்கு நல்லது தானே. இழுத்தடிக்காம வேகமா வேலை கிடைக்குது. நீங்க சொல்றது சரிதான். இதுல ஒரு நிர்வாகத் திறனும் ஒரு அரசியல் வியோகமும் கறந்திருக்குன்னு தோணுது. புது வேலை வாய்ப்புகளை அறிவிக்கும் போது பழைய கணக்குகள் எதுவும் பாக்கி இல்லைன்னு காட்டிக்கிறது ஒரு நல்ல உத்தி தான். கரெக்ட். ஆனா இந்த வேகத்துக்கு நாம கொடுக்கற விலை என்ன? இதோட இன்னொரு பக்கம் அந்த பாதகம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த பாதகம் தான் இங்க நாம ஆழமா விவாதிக்க வேண்டிய விஷயம். இந்த 20 நாள் அவகாசம் ஏற்கனவே உடல் தகுதியோடு ஓரளவுக்கு பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, குறிப்பா கிராமப்புற இளைஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஆமா, அந்த வீடியோல கூட இதை சுட்டி காட்டுறாங்க. அவங்க இயல்பாவே விவசாயம் மற்ற வேலைகள் காரணமா உடல் வலிமையோடு இருப்பாங்க. ஆனா நகரங்கள்ல தங்கி முழுக்க முழுக்க எழுத்து தேர்வுக்கு மட்டும் அதிகம் முக்கியத்துவம் கொடுத்து படிச்ச ஒருத்தருக்கு இது எவ்வளவு பெரிய சவால்னு யோசிச்சு பாருங்க. உண்மைதான். இது கிட்டத்தட்ட வருஷம் முழுக்க படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்ட கடைசி ஒரு வாரத்துல மட்டும் படிச்சு பாஸ் பண்ண சொல்ற மாதிரி இருக்கு. அதேதான். உடல் தகுதியை 20 நாள்ல உச்சத்துக்கு கொண்டு வர்றது சாத்தியமா? அதுதான் முக்கியமான கேள்வி. இது ஒரு அடிப்படையான விஷயத்தையே கேள்விக்குள்ளாருது. என்ன மாதிரியான கேள்வி? இந்த தேர்வு முறை ஒருவருடைய உண்மையான உடல் தகுதியையும் விடாமுயற்சியையும் சோதிக்கிறதா, இல்ல ஏற்கனவே தயாரான நிலையில இருக்கிறவங்கள மட்டும் வடிகட்டி எடுக்கிறதா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாட்கள் தேவைப்படலாம். இந்த 20 நாள் கெடு அவர் போட்டியிலிருந்தே வெளியேற்றிடுமே. அப்போ திறமையான ஒருத்தரை நாம இழக்க நேரிடும். ஆமா, இது நீண்டகால அடிப்படையில காவல்துறைக்கு நல்லதா? இதுதான் அந்த வீடியோ எழுப்புற முக்கியமான விவாதம். ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் இது. இது கிட்டத்தட்ட மாரத்தான் ஓட போறோம்னு தெரிஞ்சவங்களுக்கு பதிலா
திடீர்னு எல்லோரையும் ஸ்பிரிண்டோட சொல்ற மாதிரி இருக்கு. சரியான உதாரணம். இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழல்ல தான் பெண் தேர்வர்களுக்கு ஒரு உறுதியான வெற்றி ஃபார்முலாவை அந்த வீடியோ முன்வைக்குது. உடல் தகுதி தேர்வுல 24க்கு 24 மதிப்பெண்கள் எடுத்துட்டா வேலை கிட்டத்தட்ட உறுதின்றாங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையான தீர்வா தெரியுதே. ஆமா, கேட்க எளிமையா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான கணக்கு இருக்கு. அந்த வீடியோல ஒரு புள்ளி விவரத்தையும் சொல்றாங்க. என்ன புள்ளி வரும்? பொதுவா கடந்த கால முடிவுகளை பார்த்தா 100 பெண் தேர்வர்கள்ல வெறும் 25% பேர் தான் 24க்கு 24 முழு மதிப்பெண்களையும் எடுக்கறாங்க. என்னது, 4ல் ஒருத்தர் தானா? ஆமா, வெறும் 4ல் ஒருவர் தான். அப்ப மீதி 75% பேர் பின்தங்கிடுறாங்கன்னு சொல்ல வரீங்க? இது பெரிய வித்தியாசமாச்சே. மிகப்பெரிய வித்தியாசம். அந்த 75% பேர்ல பலர் 1 அல்லது 2 ஸ்டார் மட்டும் வாங்குறாங்க. சில சமயங்கள்ல 3 ஈவென்ட்லயுமே 0 வாங்கினவங்க கூட இருக்காங்கன்னு அந்த வீடியோல குறிப்பிடுறாங்க. அப்படியா? இப்ப யோசிச்சு பாருங்க, போட்டி ரொம்ப கடுமையா இருக்கு. ஆயிரக்கணக்கான பேர் ஒரே மார்க்ல இருக்காங்க. இந்த சூழல்ல 75% பேரால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சு அந்த 24 மார்க்கை எடுத்துட்டா நீங்க எவ்வளவு பெரிய முன்னிலை பெறுவீங்கன்னு புரியுது. இது வெறும் பாஸ் மார்க் வாங்குற விஷயம் இல்ல. இல்லவே இல்ல. இது மத்தவங்கள விட தனிச்சு தெரிகிற ஒரு உத்தி. எழுத்து தேர்வுல சில மதிப்பெண்கள் குறைவா இருந்தா கூட இந்த முழு மதிப்பெண் அதை ஈடுகட்டி உங்களை தரவரிசையில பல 100 இடங்கள் முன்னாடி கொண்டு போயிடும். மிகச் சரியா சொன்னீங்க. அதனாலதான் அந்த வீடியோல இத தங்க டிக்கெட்னு சொல்றாங்க. இது வெறும் மதிப்பெண் இல்ல, உங்களுடைய வெற்றியை உறுதி செய்யற ஒரு சாவி. ஆனா இதுல ஒரு ஆபத்தும் இருக்குல்ல. என்ன சொல்றீங்க? இந்த 24 மார்க் எடுக்கணுங்கிற அவசரத்துல முறையான பயிற்சி இல்லாம காயம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. அந்த 20 நாள்ல உடம்ப வருத்திக்கிட்டு கடைசியில தேர்விலேயே கலந்துக்க முடியாம போற நிலைமையும் வரலாம். ஆமா, இது 2 பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. சரியா பயன்படுத்தினா வெற்றி, கொஞ்சம் பிசகினா தோல்வி. சரி,